ஓம் சாந்தி. இன்றைய வாணி தேதி 4/8/24. காலை முரளி அவ்வக்த பாப்தாதா, மதுபன் ரிவைஸ் 18/1/2001. ஆக எல்லாருக்குமே இன்றைக்கு பாப்தாதாவுடைய நினைவு நாள் என்பது தெரியும். பாபா இன்றைக்கி முரளியில் சொல்கிறாரு, நாலா பக்கமும் இருக்கக்கூடிய பாப்தாதாவுடைய குழந்தைகள் பாபாவோட அன்பு நினைவில் மூழ்கி இருக்கிறத பார்க்குறார். இவ்வளோ அன்பு குழந்தைகளுக்கு பாபா மேலே. இப்போது பிரம்ம பாபாவும் குழந்தைகளுடைய விசேஷத்தாவை பார்க்குறார். குழந்தைகளுடைய விசேஷத்தாவை பார்க்கும்போது பிரம்ம பாபாவுடைய வாயிலிருந்து ஆஹா குழந்தைகளே ஆகா, சபாஸ் குழந்தைகளே சபாஸ் என்று வந்து கொண்டே இருந்தது. என்றைக்கு நமக்கெல்லாம் பாபாவுடைய அறிமுகம் கிடைத்ததோ அன்றைக்கு எல்லாருடைய மனசுலேயும் என்ன நினைவுக்கு வந்தது? இங்கே பாபா குழந்தையான நாள் நினச்சி பாருங்கள். இது நினைவுக்கு வந்தது நமக்கு. பாபா என்னுடையவர், நான் உங்களுடையவன் பாபா வந்தது தானே உங்கள் எல்லாருக்கும். ஆக பாபா என்னுடையவர்னு நம்ம நினைத்த அடுத்த வினாடி பாபா அனைத்து சக்திகளையும் பிறப்புரிமையாக கொடுத்துட்டார். பாபா சொல்கிறாரு, அனைத்து சக்திகளுக்குமான கோல்டன் கீ இந்த நினைவாகிவிட்டது. எந்த நினைவு? பாபா நான் உங்களுடையவன் என்ற இந்த நினைவு ஒரு தங்க சாவி ஆகிவிட்டது. எப்போ நம்ம பாபாவுடைய நினைவு வந்துட்டோம், அப்போது சக்திகள் நமக்கு கிடைச்சிட்டது இல்லையா? பாபா சொல்கிறாரு, நீங்கள் வெறும் சக்திசாலி ஆத்மா கிடையாது, சர்வசக்திவான் தானே நினைவுபடுத்துகிறார். அப்போது சர்வசக்திவானாக இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும்? அதுக்கும் பாபா சொல்கிறாங்க இன்றைக்கி, ஹே மாஸ்டர் சர்வசக்திவான்களே, இயற்கை, மாயை, சுபாவ சம்ஸ்காரம், மேலும் வாயுமண்டலம், எல்லா பிரச்சனைகள்லேயும் நீங்கள் சர்வசக்திவானாக இருக்கிறீங்களா? அதாவது இந்த 5 தலை பாம்பு, இந்த 5 சொல்கிறார் பாபா. ஏதாவது பஞ்ச தத்துவங்கள், பஞ்ச விகாரங்கள், நம்முடைய சுபாவ சம்ஸ்காரம், மேலும் வாயுமண்டலம், சங்கதோஷ், இந்த 5 தலை பாம்பாக்கி அதை அடிமையாக்கி நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்களா? அல்லது அதில் ஒன்று தலையை வெளியே நீட்டி உங்கள் மேலே டான்ஸ் ஆடுதா அப்படின்னு பாபா கேட்குறார். ஆக பாபா சொல்கிறார், எல்லா சக்தியும் நம்மகிட்ட இருக்குதில்ல. அப்போ இந்த 5ஐயும் நம்ம என்ன செய்யணும்? அடிமையாக்கி இது மேலே நாம் நடனம் ஆடக்கூடிய அதிகாரி ஆத்மாவாக ஆகிடும். எப்போ நம்ம அந்த அதிகாரி ஆத்மா ஆகிடுறோம், இதனுடைய நினைவு சின்னம்தான் தபஸ்வி தேவ் மகாதேவ். அவருடைய கழுத்தில் பாம்பை மாலையாக காட்டியிருக்கிறாங்க. இது உங்களுடைய நினைவு சின்னம் என்று பாபா சொல்கிறாங்க. ஆக எப்போ நாம் இந்த பாம்பை, இந்த 5 தலை பாம்பை கழுத்தில் மாலை ஆக்கிடுறோமோ, பாபாவுடைய கழுத்து மாலையில் மணியில் நாம் நெருக்கத்தில் வரக்கூடியவங்களாக ஆகிடும். பாபா இன்னைக்கு இதுவும் சொல்கிறாங்க நமக்கு, தற்காலத்தில் நமக்கு 2 சக்தி இந்த காலத்தினுடைய சூழ்நிலைக்கு அவசியமாக இருக்கிறது. எந்த 2 சக்தி பாபா சொல்கிறாருன்னா, சகன் சக்தி, சாம்னா கருணைக்கு சக்தி, அதாவது பொறுமை சக்தி, இன்னொன்று பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்கும் சக்தி. இந்த 2 சக்தியும் இருக்கிறது. ஏன்னா நம்ம மாஸ்டர் சர்வசக்திவான் தானே இருக்கிறது. ஆனால் எந்த சக்தியை எந்த விதிப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் நாம் எல்லாரும் வரிசைக்கிரமமாக ஆகிவிடுகிறோம் என்று பாபா சொல்கிறார். அதாவது சக்திகள் இருக்கிறது, நினைவு இருக்கிறது, ஆனால் சக்திசாலி ஸ்வரூபம் இல்லை. அந்த நேரம் வரும்போது நம்மக்கிட்ட அந்த சக்திசாலியான ஸ்வரூபத்தில் வெளிப்படணும் இல்லையா? அது அப்படி சக்திசாலி ஸ்வரூபத்தில் வெளிப்பட மாட்டேன்றது.
அதனால் பாபா இன்னைக்கு நமக்கு இதுவும் நினைவுபடுத்துகிறாரு. சக்திசாலி நிலையில் நினச்சிருங்க, சக்திகளினுடைய சொருபமாகுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாபா நமக்கு எதிலெல்லாம் நம்ம சக்திசாலி சொருபமாக இருக்க வேண்டும், ஆக வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறாங்க. அதாவது முதல்ல நம்முடைய கண்கள் திருஷ்டி பார்க்குறோம் இல்லையா, அந்த கண்களினுடைய திருஷ்டி மூலமாக சக்தி மற்றவர்களுக்கு அனுபவம் ஆக வேண்டும். நம்ம கண்ணில் பார்க்குறவங்களுக்கு திருஷ்டி பார்க்கும்போது சக்தி அனுபவம் ஆக வேண்டும். அடுத்தது வார்த்தை மூலமாக மற்றவங்கள சக்திசாலி ஆக்குங்க. நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு வரதானமாக வெளிப்படட்டும், அப்படி அந்த சக்தியை வெளிப்படுத்துங்கள் பாபா சொல்கிறார். பிறகு மனம் புத்தியில் சிரேஷ்டமான எண்ணங்கள் நினைங்க. உங்களுடைய எண்ணத்தின் மூலமாக வாயுமண்டலத்தை சக்திசாலி ஆக்குங்கள். பிறகு பாபா என்ன சொல்கிறாரு, நடத்தையில் நாம் எப்படி இருக்கணும், எப்படி சக்தியை வெளிப்படுத்துறது, டபுள் லைட் பரிஷ்டாவாக நடங்க. அதாவது உங்கள் உடலும் லைட், மனசும் லைட், டபுள் லைட்டாக நான் இருக்கிறேங்கிறது தனக்கும் அனுபவம் ஆகணும், மற்றவர்களுக்கும் நம்ம அந்த அனுபவத்தை ஏற்படுத்தணும். நடமாடும் பொழுதெல்லாம் கூட அந்த லைட் ஸ்வரூபத்தில் சக்தி வெளிப்படுறது, அந்த சக்திசாலி நிலை நமக்கு அனுபவமாக வேண்டும் என்று பாபா இன்றைக்கி முரளியில் சொல்கிறார். இன்றைக்கி பாபா முரளியில் நம்மளை பிக்னிக் மாதிரி கூட்டிகிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். பாபாவுடைய வாணியை நம்ம தொடர்ந்து கேட்கும்போது அப்படியே பாபா நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். இன்றைக்கி சிவபாபாவும் பிரம்ம பாபாவும் அப்படியே வளம் வருகிறார்கள். நம்மளும் அவங்க கூட சேர்ந்தே போவோம். சரியா? உள்நாடு வெளிநாடு முழு உலகத்தையும் சுற்றி வர்றாங்க 2 பேரும். அப்போது பாபா பார்க்குறாரு, பிரம்ம பாபா இருக்கும்போது யாரெல்லாம் பாபா குழந்தையானாங்களோ அவங்களையும் பார்க்குறாரு. பிரம்ம பாபா அவ்வியக்தமானதுக்கு பிறகு யாரெல்லாம் பாபா குழந்தை ஆனாங்களோ அவங்களையும் பார்க்குறாரு. நீங்களே சொல்லுங்கள், யார் அதிகமாக இருப்பாங்க? நிச்சயமாக பாபா அவ்வியக்தமானதுக்கு பிறகு பாபா குழந்தைகள் அதிகமாக இருப்பாங்க இல்லையா? அப்போ பாபா ரொம்ப அன்பு. பாபாவுக்கு அவ்வியக்தமான குழந்தைகள் மீது பிரம்ம பாபாவுக்கு பரிசு கொடுக்குறார். நீங்கள் பரிசை எமர்ஜி பண்ணி பாருங்கள், என்ன பாபா கொடுக்குற பரிசை அனுபவம் பண்ணுங்க. என்ன பரிசு பாபா கொடுக்குறாங்க? வைரத்தை சொல்லும்போது எந்த வைரத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி? கரையே இல்லாத, தோஷம் இல்லாத இல்லையா? அப்போது அந்த தோஷம் இல்லாத வைரக்கல்லால் ஆன தாமரை மலர் போன்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய பரிசு பாபா கொடுத்தார். இப்போ வைரம் எவ்வளோ பிரகாசமாக இருக்கும் இல்லையா? நினச்சி பாருங்கள், உங்கள் கையில் அந்த வைரத்தினாலான தாமரை மலர் பிரகாசமாக இருக்குது. ஒவ்வொரு இதழ்லையும் கூட விதவிதமான சக்திகள் அப்படியே மின்னிட்டு இருக்குது. பாபா கொடுத்துட்டாங்க பரிசா. பாபாவுக்கு ரொம்ப அன்பு இன்னைக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப அன்பை கொடுக்குறாரு இன்னைக்கு. குழந்தைகள் எல்லாரையும் பாபா அவ்வியக்த வதனத்துக்கு எமர்ஜி பண்ணிட்டார். வந்துட்டிங்களா எல்லோரும் மேலே? அவ்வியக்த உலகத்துக்கு, பாப்தாதா இருக்கிற இடத்துக்கு. இப்போ குழந்தைகள்லாம் மேலே வந்துட்டாங்க. என்ன பண்ணுவார் பாபா? ஏதாவது செய்யணும் இல்லையா? அதனால் பாபா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மலை, அதுக்கப்புறமா ஒரு பூங்கா, ஒரு கடல், 3ஐயும் பாபா எமர்ஜி பண்ணிட்டார். இப்போ குழந்தைகளுக்கு சொன்னார், நீங்கள்லாம் அங்கே போங்க அப்படி சொல்லிட்டார். இப்போ சில குழந்தைகள் வந்து கடலுக்குள்ளே நீந்த போயிட்டாங்க, சில குழந்தைகள் மலையில் போய் உட்காந்துட்டாங்களா, சில குழந்தைகள் பூங்காவை சுற்றி பார்க்க போயிட்டாங்க. போயிட்டீங்களா? நீங்களும் பாபா சொல்ல போகிறீங்களா? உங்களுக்கு எது பிடிக்குமோ அங்கே போய் உட்காந்துக்கோ. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பாபா பார்க்குறாங்க, அன்பான குழந்தைகளுக்கு பாபா வரதானம் கொடுக்குறாரு. என்ன வரதானம் பாபா கொடுக்குறாரு அப்படின்னா, சதா சர்வ சக்திகளுடன் வாழ்ந்திருங்க, பறந்து கொண்டே இருங்க. சக்தி இருக்கும்போது பறக்கலாம் இல்லையா? பறந்து கொண்டே இருங்கன்னு சொல்கிறார். இன்றைக்கு விசேஷமாக பாபாவுடைய நினைவு நாள் இல்லையா? அதனால் பாபா எப்பவுமே சொல்லுவார் இல்லையா, ஸ்மிருதிசோ சமர்த்தி. மகா மந்திரம் பாபா நமக்கு கொடுக்குறாரு. ஸ்மிருதி மூலமாக சமர்த்த சொர்வமாகுங்க, சக்திசாலி சொர்வமாகுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பாபா
நமக்கு சொல்கிறாரு. ஹோம்ஒர்க் மாதிரி பாபா நமக்கு கொடுக்குறாங்க. புதுசு புதுசாக குழந்தைங்கள்லாம் வர்றாங்க. சென்டர் விருத்தி பண்ணணும் இல்லையா? இப்போது கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, புதுசாக வரக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே ஞானத்தை கேட்க மட்டும் விரும்பலை, அதனால் ஞானத்தை மட்டும் சொல்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவை இப்போது சக்திசாலியான பாலனை, சக்தி கொடுங்க அவங்களுக்குன்றார். சக்திசாலியான பாலனை மூலமாக அவங்க சக்திசாலியாகி ஸ்தாபனைக்கான காரியத்துக்கு பாபாவுக்கு உதவி செய்வார்கள் என்று பாபா சொல்கிறாரு. அதனால் புதுசாக வர்றவங்கக்கிட்ட குறை பார்க்காதீங்க, விசேஷத்தை மட்டும் பாருங்க என்று பாபா சொல்கிறாரு. வாங்க பாபாவுடைய இந்த இனிமையான மகா வாக்கியத்தில் அவருடைய வார்த்தைகளில் நாம் கேட்போம். ஓம் சாந்தி. யதார்த்தமான நினைவுக்கான ஆதாரம் சக்தியின் ஸ்வரூபமாக, சக்திகள் மூலமாக அனைவருக்கும் பாலனை செய்யுங்கள். இன்று எல்லோருடைய உள்ளத்திலும் நினைவுகள் வருகின்றது. அமிர்த வேலை முதல் நாலா பக்கங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளின் விதவிதமான நினைவுகள் பாப்தாதாவினுடைய கழுத்தில் மாலைகளாக விழுந்து கொண்டே இருந்தது. அத்தோடு உள்ளத்தில் இருந்து எழுந்த அன்பு நிறைந்த பாடலையும் பாபா கேட்டுக்கொண்டு இருந்தார். பாப்தாதா 2 குழந்தைகளுக்கும், எந்த 2 குழந்தைகள்? ஒருத்தர் அன்பில் கழுத்தில் அன்பை மாலையாக போட்டுட்டு இருந்தாங்க, இன்னொருத்தர் மனசில் அன்பின் பாடலை பாடிட்டே இருக்கிறாங்க இல்லையா? இந்த 2 விதமான குழந்தைகளுக்கும் பிரதி உபகாரமாக விதவிதமான சக்திகளையும் விதவிதமான வரதானங்களையும் மாலைகளாக அணிவித்து கொண்டே இருந்தார். இந்த நினைவு நாள் சாக்கார உலக அரங்கத்தில் சக்திசாலி ஸ்வரூபம் எனும் வரதானத்தின் மூலமாக சன்சோஸ் ஃபாதர், மகன் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய விசேஷமான நாளாகும். ஏனென்றால் சாக்கார ஸ்வரூபத்தில் சேவையில் நிமித்தம் ஆக்கிறதுக்காக குழந்தைகளை சேவைக்கான ஆசனம் எனும் அரியாசனத்தில் அமர்த்தவும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக விளங்கும் கிரீடத்தை அணிவிக்கக்கூடிய நாளாகும். சாக்கார ரூபத்தில் சேவையில் நிமித்தம் ஆகிறதுக்காக கிரீடம் மற்றும் திலகம் அணிந்து கொள்ளக்கூடிய நாளாகும். எல்லா குழந்தைகளும் தந்தைக்கு சகயோகியாக நிமித்தமாக ஆகியிருக்கிறான். மேலும் அவ்வாறே இருப்பார்கள். பாப்தாதா சேவையில் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் முன்னேறி கொண்டே இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஒவ்வொரு குழந்தையும் நம்பர் வாரா தைரியம் மற்றும் உற்சாகத்தோடு முன்னேறி கொண்டே இருக்கின்றார்கள். மெஜாரிட்டி குழந்தைகள், அதாவது பெரும்பாலான குழந்தைகள் நம்பர் வாரா நினைவு மற்றும் சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இன்றைய தினம் குழந்தைகள் விசேஷமாக 4 பக்கங்களிலும் பிரம்ம பாபாவினுடைய அன்பு நினைவில் மூழ்கி இருக்கிறார்கள். இது போலவே விசேஷமாக பிரம்ம பாபாவும் குழந்தைகளினுடைய அன்பில் மூழ்கி இருக்கிறார். இன்று பிரம்ம பாபா குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய விசேஷங்களை பார்த்துட்டே இருக்கிறார். இவ்வாறு ஒவ்வொரு குழந்தையுடைய விசேஷமும் எதிரில் வந்துட்டே இருக்கும்போது பிரம்ம பாபாவுடைய வாயிலிருந்து ஆஹா குழந்தைகளே ஆஹா, சபாஷ் குழந்தைகளே சபாஷ், இந்த வார்த்தை வெளி வந்து கொண்டே இருந்தது. பிறகு என்ன நடந்தது? எப்போ பிரம்ம பாபாவுடைய வாயிலிருந்து ஆஹா குழந்தைகளே ஆஹா, சபாஷ் குழந்தைகளே சபாஷ் என்ற வார்த்தை வெளிவந்து கொண்டே இருந்ததோ, அதே சமயத்தில் குழந்தைகளின் கண்களில் இருந்து அன்பு கண்ணீரானது கங்கையாக யமுனையாக வெளிவந்து கொண்டு இருந்தது. ஒவ்வொரு குழந்தையும் அன்பு வெள்ளத்தில் மூழ்கி இருந்தார்கள். வதனத்தினுடைய காட்சி இப்படி தான் இருந்தது. இன்றைக்கி பாபா நம்ம எல்லாம் வதனத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பாபா சொல்லும் போதெல்லாம் வதனத்துக்கு போயிடுங்க. வதனத்தினுடைய காட்சி
இப்படி இருந்தது. சாக்கார உலகத்தில் கூட ஒவ்வொரு சென்டர்ல இருந்தோ அவரவருடைய நினைவு மற்றும் அன்பினும் காட்சியை பாப்தாதா பார்த்தார். இப்போது இனி என்ன செய்ய வேண்டும்? நினைவு என்னவோ இருக்குது, ஆனால் உண்மையான நினைவினுடைய அடையாளம் என்ன? நம்ம உண்மையிலேயே பாபாவை நினைக்கிறோம், யதார்த்தமாக பாபாவை நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அடையாளம் நினைவு மூலமாக சக்திசாலி சொருபமாக ஆக வேண்டும். நினைவு மிகவும் உயர்ந்தது. எப்போது பிராமணர் ஆகிவிட்டீர்களோ அப்போது முதலே பாப்தாதாவிடமிருந்து உங்களுடைய ஜனம்சித் அதிகார், ஜனம்சித் அதிகார்னா பிறப்புரிமை, பிறப்புரிமை எதுவோ அதை அடைந்து விட்டீர்கள். அந்த ஒரு வினாடி நினைவு மூலமாக அடைந்து விட்டீர்கள் என்று பாபா சொல்றார். உள்ளம் அறிந்து கொண்டது, உள்ளத்தில் மனதில் புத்தியில் பாபா நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர், இந்த நினைவு வந்து விட்டது. இந்த நினைவு மூலமாகத்தான் பிறப்புரிமைக்கு அதிகாரியாக நாம் ஆகிட்டோம். இந்த நினைவு சர்வ சக்திகளினுடைய சாவி ஆகிவிட்டது. இந்த நினைவு தான் கோல்டன் கீ. எந்த நினைவு சொல்றாங்க பாபா? நான் பாபாவின் உடையவன்ற நினைவு தான் கோல்டன் கீ. இது நிச்சயம் ஆயிட்டது இல்லையா? நான் ஆத்மாவா இருக்கிறேன். எப்போ நான் பாபாவுடைய குழந்தைங்கிறது நிச்சயம் ஆயிட்டதோ இந்த நிச்சயத்துக்கு எவ்வளோ நேரம் ஆனது? பாபா கேட்குறார். பாபா குழந்தை ஆகிறதுக்கு, பாபா என்னுடையவன், நான் பாபாவினுடையவன், இந்த நம்பிக்கை ஏற்பட்டது இல்லையா? இந்த நம்பிக்கை ஏற்படுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? எவ்வளோ நேரம் ஆச்சு? கோர்ஸ் 7 நாள் பாடம் இல்லையா? எடுத்துக்கொள்வதற்கு நேரமானது 7 நாள் ஆனது. ஆனால் எப்போ ஆத்மா பாபாவினுடைய குழந்தைங்கிறது நிச்சயம் ஆகிவிட்டதோ அப்போது இதற்கு தேவைப்பட்ட நேரம் எவ்வளவு சொல்லுங்க? கோர்ஸ் எடுக்கிறதுக்கு 7 நாள் டைம் ஆகுதுல்ல. ஆனால் நான் பாபா குழந்தை, பாபா என்னுடையவர், இந்த நம்பிக்கை ஏற்படுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? பாபா கேட்குறார். ஒரு வினாடி வியாபாரமானது இல்லையா? ஆகவே ஒரு வினாடி நேரத்தில் ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிட்டீங்க. எல்லோரும் அதிகாரி ஆகிட்டீங்களா? ஆயிட்டீங்க தானே? எல்லோரும் அதிகாரியா ஆகிவிட்டீர்களா அல்லது ஆகிக்கொண்டே இருக்கின்றீர்களா? என்ன சொல்ல போறீங்க பாபாவுக்கு? அதிகாரி ஆயிட்டீங்களா? இதை உறுதி என்று எடுத்துக்கொள்ளலாமா? பக்க நல்லது. அச்சா, இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் ஆஸ்திக்கு அதிகாரியாகிவிட்டீர்களா? பாண்டவர்கள் அதிகாரியாகிவிட்டீர்களா? பக்கா உறுதியா கேட்குறாங்க பாபா. உறுதியா? பகுத் அச்சா, மிக நல்லது. அதிகாரிகளுக்கு வாழ்த்துக்கள். எந்த அதிகாரிகளுக்கு? ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிட்டீங்க இல்லையா, அதுக்கு வாழ்த்துக்கள். ஆக பாபா சொல்ற அதிகாரமாக பாபாவிடம் இருந்து விசேஷமாக அனைத்து சக்திகளையும் அடைந்து விட்டீர்களா? கிடைத்து விட்டது என்று நினைப்பவர்கள் கையை உயர்த்துங்கள். கையை வைத்து சொல்கிறாங்க பாபா. பாபாவுக்கு முன்னாடி உட்காந்துருக்குறோம். இப்போ பாபா கையை வைத்து சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்? கை உயர்த்தணும். அனைத்து சக்திகளும் கிடைத்து விட்டதல்லவா? அல்லது யாருக்காவது 8 சக்தி, வேறு யாருக்காவது 6 சக்திகள் மட்டுமே கிடைத்திருக்கிறதா? உங்களை நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று தானே கூறுகிறீர்கள். சக்திவான் என்று கூறுவதில்லை, சர்வசக்திவான் என்று கூறுகின்றீர்கள். இங்கே முன்னால் அமர்ந்திருப்பவர்கள் சர்வசக்திவான்களா? பாப்தாதா சர்வ என்ற வார்த்தையை பற்றி கேட்கின்றார். எல்லோருமே சர்வசக்திவான்களா அல்லது சக்திசாலி யாராவது இருக்கின்றீர்களா? யாராவது இருக்கிறீங்களா? சர்வசக்திவான் என்று சொன்னாலும் நான் அப்படி இல்லை, சக்திசாலியாக மட்டும்தான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்லை, யாருமே கையை உயர்த்தலை. எல்லோருமே மாஸ்டர் சர்வசக்திவான்கள் தானே.
நல்லது. சரி, இப்போ பாப்தாதா கேட்குறார், ஹே மாஸ்டர் சர்வசக்திவான்களே, ஒவ்வொரு தத்துவத்தையும் மாயாவையும் சுபாவ சம்ஸ்காரத்தையும் வாயுமண்டலத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் சக்தியுடைய சர்வசக்திவான்கள் தானே. இந்த தத்துவம், மாயை, சம்ஸ்காரம், வாயுமண்டலம் மற்றும் சங்கதோஷம் என்ற இந்த 5 மீதும் தன்னுடைய சக்தியின் அதிகாரத்தில் அடிமையாக்கி விட்டீர்களா? இது 5 தலை நாகம். இந்த 5 தலை நாகத்தின் அதிகாரியாக அதன் மீது நடனம் ஆடுகின்றீர்களா? அல்லது அதில் ஏதாவது ஒன்று தலையை வெளியே நீட்டி உங்கள் மீது நடனம் ஆடுகின்றதா? பாம்பு கூட மிக நன்றாக டான்ஸ் ஆடுதில்லை. அப்படியே பாபா இதெல்லாம் பார்த்துருப்பார் போல், என்ஜாய் பண்ணியிருக்கார், அது நமக்கு சொல்கிறார். அதில் இப்படி ஏதாவது ஒரு தலை உங்களுக்கு டான்ஸ் ஆடி காட்டுறதுக்காக வரல தானே. ஒருபோதும் அதனுடைய நாட்டியத்தை பார்ப்பதற்கு விரும்புவதில்லை தானே. இந்த விளையாட்டை பார்த்துட்டே இருக்க போறீங்களா? அல்லது 5 தலை நாகத்தை தன் கழுத்து மாலையாக்கி கொள்ளப் போகின்றீர்களா? பாம்பை படுக்கையாக்கி அதன் மீது நாட்டியமாடும் மேடையா ஆக்கிவிட்டீர்களா? உங்களுடைய கடைசி நிலையான மகாதேவ், தபஸ்வி தேவ், அசரேரி ஸ்திதி உடைய தேவ ஆத்மா, பரிஷ்டா ஆத்மா என்ற இந்த ஞாபகார்த்தம்தான் பாம்பை கழுத்தில் அணிந்திருக்கும் மாலையாக காட்டியிருக்கின்றார்கள். எப்போது இந்த மாலையை அணிந்து கொள்கின்றீர்களோ, நம்ம எப்போ இதை அணிஞ்சிக்கிறோமோ, இந்த மாலையை, இந்த 5ஐயும் நாம் வெற்றி அடைந்து நம்ம கழுத்தில் எப்போ நம்ம மாலையாக்கிக்கிறோமோ அப்போது பாபாவுடைய மாலையில் நல்ல நம்பரில் அருகாமையில் இருக்கக்கூடிய மணியாக ஆகுவோம். பாப்தாதா இதற்கு முன்னரே கூறியிருப்பது போல தற்சமயம் காலத்தின் அவசியத்திற்கு ஏற்ப விசேஷமாக பொறுமை சக்தி மற்றும் பிரச்சனைகள் அல்லது குழப்பங்களை எதிர்கொள்ளும் சக்தி கர்மத்தில் அவசியமாக இருக்கின்றது. அதாவது சகன் சக்தி, சாம்னா கர்ணிக்கு சக்தி. எண்ணத்தில் பேச்சில் மட்டும் இருந்தால் போதாது, செயல்லையும் இருக்க வேண்டும். பாப்தாதா பார்த்ததில் குழந்தைகளிடம் சக்திகள் இருக்கின்றது, சக்திகள் இல்லைன்னு பாபா சொல்லலை. ஆனால் பிறகு ஏன் வித்தியாசம்? சமயம் வரும்போது காரியத்தில் அந்த சமயத்தில் எந்த சக்தியை எந்த விதிப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதில் வித்தியாசம் இருக்கின்றது. நினைவு இருக்கிறது, ஆனால் அதை ஸ்வரூபத்தில், அதாவது சக்திசாலி ஸ்வரூபத்தில் கொண்டு வர்றதில்லை. நினைவு அதிகமாக இருக்கிறது. நான் பொறுமையாக இருக்கணும், நான் பிரச்சனையை எதிர்நோக்கணும், அதெல்லாம் நினைவு இருக்குது. ஆனால் சக்திசாலி ஸ்வரூபம் சில சமயம் குறைவாகவும் சில சமயம் சரியாகவே இருக்கிறது. ஸ்மிருதி ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்கிவிட்டது. பாபா என்ன சொல்லார் புரியுதா? எந்த ஸ்மிருதி? பாபா நான் உங்களுடையவன், நீங்கள் என்னுடையவர் நினச்சோம் இல்லையா? பாபா கிடைச்ச உடனே அன்றைக்கி பிறப்புரிமையாக பாபா நமக்கு எல்லா ஆஸ்தியும் கொடுத்துட்டாரு, அதிகாரி ஆக்கிட்டார் இல்லையா? அதான் சொல்லார் பாபா. ஸ்மிருதி ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்கிவிட்டது. ஆனால் ஒவ்வொரு ஸ்மிருதியையும் சக்தி ஸ்வரூபமாக வெற்றி அளிக்கக்கூடியதாக ஆக்க வேண்டும். இது நம்ம கையில் இருக்குல்ல. இதுதான் விஜய் மாலையில் சமீபத்தில் வரக்கூடிய மணியாக ஆக்குது. அதனால் சக்திசாலி நிலையை சுரூபத்தில் கொண்டு வாருங்கள். மனசில் புத்தியில் இருக்குது, ஆனால் உங்களுடைய சொரூபத்தில் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு சக்திசாலி நிலையையும் பிரத்யட்ச ரூபத்தில், பிரத்யட்சனா நடைமுறை ரூபத்தில் கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு ஸ்மிருதி திவஸ், நினைவு நாள், மிக நன்றாக கொண்டாடினீர்கள். இப்போது சக்திசாலி நிலையை ஸ்வரூபத்தில் கொண்டு வாருங்கள். சக்தியின் சொரூபமாக மாறுங்கள். யாரையாவது பார்க்கும்போது உங்களுடைய கண்கள் மூலமாக
சக்தி ஸ்வரூபம் அனுபவம் ஆகட்டும். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களை சக்திசாலி ஆக்கட்டும். சக்தியின் அனுபவத்தை அழிக்கட்டும். சாதாரண வார்த்தைகள் அல்ல, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் அடைந்த சக்திசாலி ஸ்வரூபத்தின் வரதானம் மூலம் மற்றவர்களுக்கும் அனுபவம் அழியுங்கள். மன புத்தி மூலமாக சிரேஷ்ட சங்கல்பம் மற்றும் சரியான முடிவெடுப்பது அப்படி சக்தி நிறைந்த வாயுமண்டலத்தை உருவாக்குங்க. சாதாரண நடத்தையிலையும் கூட பரிஷ்தா என்பதன் சக்திசாலியான ஸ்வரூபம் தெரியட்டும். டபுள் லைட் ஸ்வரூபம், அதாவது நம்ம ஆத்மாவும் லைட், உடலும் லைட். இப்படி டபுள் லைட் ஸ்வரூபம் தனக்கும் மற்றவருக்கும் கூட அனுபவம் ஆகட்டும். இப்படி இருக்குதா? ஆகவே இங்கும் அங்கும் எங்கு சென்றாலும் சக்திசாலி ஸ்வரூபம் ஆகுங்க. மற்றவரையும் சக்திசாலி ஆக்குங்க. பாப்தாதா பிரம்மா பாபாவோட, அதாவது பாபாவும் தாதாவும் 2 பேரும் இணைஞ்சே இருக்கிறாங்க இல்லையா? 2 பேரும் சேர்ந்து சுற்றி வராங்க. எதற்காக சுற்றி வந்தார்கள்? பிரம்ம பாபா அவ்வியக்தமான பிறகு உள்நாடு வெளிநாடு இரண்டிலும் அவ்வியக்த ஜென்மம் எடுத்த எல்லா பிராமணர்களையும் காட்டினார். இவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? சாக்காரத்தில் இருந்ததை விட அவ்வியக்த ரூபத்தில் படைக்கப்பட்டவர்கள் மிக அதிகமாக இருந்தனர். ஒவ்வொரு சென்டர்லேயும் பாபா அவ்வியக்தமான பிறகு பிறந்த புதிய பிராமண குழந்தைகளை வதனத்தில் எமர்ஜி செய்தார். வதனங்கிறது சூட்சும லோகம். எமர்ஜி பண்ணுறதுன்னா உங்களுக்கு முன்னாடி எப்படியே கொண்டுட்டு வர்றது, தோன்ற செய்கிறது. கேட்டிங்களா? சாந்திவனில் பாபாவுக்கு எதில் அமர்ந்திருப்பவங்களை பார்த்து கேட்குறாரு, நீங்களுக்கு கூட அதில் இருந்தீங்க தானே? பாபா எமர்ஜி பண்ணுறதில்ல. பாப்தாதா ஒவ்வொருத்தருக்கும் மிக அன்போட சமீபமாக திருஷ்டி கொடுத்தாரு. மேலும் இந்த குழந்தைகளுக்கு, எந்த குழந்தைகளுக்கு? அவ்வியக்த படைப்புகளுக்கு விசேஷமாக ஒரு பரிசும் அளித்தார். இப்போது இங்கே அமர்ந்திருப்பவர்களில் சாக்கார பிரம்மாவுக்கு பிறகு படைக்கப்பட்ட பிராமண ஆத்மாக்கள், இப்போது இங்கே இருப்பவர்களில் சாக்கார பிரம்மாவுக்கு பிறகு படைக்கப்பட்டவர்கள் இருந்தால் அவர்கள் மட்டும் கை உயர்த்துங்கள். அது பாபா அவ்வியக்தமானதுக்கு பிறகு பாபா குழந்தையானவங்க தான் கையை உயர்த்துங்க. மெஜாரிட்டி இருக்கின்றீர்கள், சரி கை கீழே போடுங்க. நல்லது. இப்போது நாங்கள் சமீபத்தில் மவுண்ட் ஆபுக்கு பட்டிக்கு போனோம். 31 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சமர்ப்பண சகோதரிகளுடைய பட்டி மவுண்ட் ஆபில் சாந்திவனில் நடந்தது. இப்போ எங்களுடைய பட்டியில் கேட்டாங்க, தாதிங்கள்லாம் இருந்தாங்க, பெரிய பெரிய தீதிகள்லாம் இருந்தாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, சாக்கார பாபாவுடைய பாலனை அடைஞ்சவங்க இங்கே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இருப்போம். ஆனால் அந்த 2000 பேரில் 2 பேர் கைட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 2 பேர் பாபா பார்த்தவங்க, பாக்கி 2000 எங்கே, 2 எங்கே இல்லையா? அதுதான் பாபா சொல்கிறாரு, சாக்கார ரூபத்தில் படைக்கப்பட்டவங்க கை வைத்துங்கன்னு சொன்னார் பாபா. மிக குறைவு. இன்றைய சபாவில் இருக்கிறவங்க மிக குறைவு. அதில் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் எமர்ஜி செய்தார். ஏனென்றால் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இங்கே உட்காரக்கூட இடம் போதாது. எங்கள் கீழே சாந்திவனில் உட்காருன்னா உட்காரதுக்கு இடம் போதாது. ஆனால் வதனத்தில் நீங்கள் எல்லாருமே வர முடியும். அங்கே எவ்வளோ பெரிய இடம் வேண்டுமோ அவ்வளவு இடம் இருக்கிறது. அதனால தான் எல்லோரையும் வதனத்தில் எமர்ஜி செய்தார். அதாவது அழைப்பிதழ் கொடுத்து அழைத்தார். எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. பாப்தாதாக்கு இதை விட மிகுந்த சந்தோஷம். பாப்தாதா அந்த ரத்தினங்களுக்கு பரிசுகள் வழங்கினார். எந்த ரத்தினங்களுக்கு? நம்ம தான் அதில் இருக்கோம். அவ்வியக்தமானதுக்கு பிறகு படைக்கப்பட்ட பிராமண ரத்தினங்களுக்கு வழங்கினார். அந்த பரிசு மிக அழகான கீறல் விழாத, அதாவது கரைப்படியாத, தோஷம் இல்லாத வைரம் சொல்லுவாங்க இல்லையா? கலங்கம் இல்லாத வைரம். அப்படிப்பட்ட வைர தாமரை மலர் வடிவமைப்பில் அந்த பரிசு இருந்தது. மிகவும் பிரகாசமாக பளிச்சிட்டது. அதில் ஒவ்வொரு தாமரை இலையிலேயும் விதவிதமான சக்திகள் இருந்தன. அவை விதவிதமான நிறத்தில் பளிச்சிட்டு கொண்டு இருந்தன. அதை உங்கள் கண் முன்னால் கொண்டு
எவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறது என்று பாருங்கள். எமர்ஜி ஆயிட்டதா ஆனதா கேட்குறாங்க பாபா. எமர்ஜி செய்துட்டீங்களா? தெரிஞ்சிச்சா? டபுள் ஃபாரினர்ஸ் எமர்ஜி செய்தீங்களா? டீச்சர்ஸ் எமர்ஜி செய்தீர்களா? பாண்டவர்கள் எமர்ஜி செய்தீர்களா? மேலும் இனிமேலும் இனிமையான மாதாக்கள் எமர்ஜி செய்தீர்களா? இந்த விஸ்வவித்யாலயத்தினுடைய விசேஷமே இந்த மாதாக்கள் தான். எல்லோருக்கும் எந்த ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது தெரியுமா? இவ்வளோ மாதாக்கள் சக்திகளாகிவிட்டனர். இவ்வளோ மாதாக்கள் பவித்திரதா விரதம் எடுத்து தேவிகளின் ரூபத்தில் பரிவர்த்தனை ஆகிவிட்டார்கள். மெஜாரிட்டி மாதாக்கள் தான் இங்கே இருக்கின்றனர். ஆதலால் பாப்தாதா இன்று அவ்வக்த படைப்பிற்கு, அதாவது அவ்வக்த பிரிவு எடுத்த பிராமண குழந்தைகளுக்கு மிகுந்த அன்பை வழங்கினார். மேலும் வதனத்தில் ஒரு பூங்காவனத்தையும் எமர்ஜி செய்தார், ஒரு மலையையும் எமர்ஜி செய்தார், இதனோடு கூட ஒரு கடலையும் எமர்ஜி செய்தார். பிறகு எல்லாரையும் இதை சுற்றி வர செய்தார். வந்துட்டீங்களா? எல்லாரும் சுற்றி வர்றதுக்கு சுதந்திரம் இருந்தது. பேட் பால்லாம் விளையாடுறதுக்கு இல்லை. அப்படிலாம் பாபா விளையாட வைக்கல. சிலர் கடல் அலையில் நீந்தி கொண்டு இருந்தார்கள், சிலர் மலை மீது அமர்ந்து கொண்டார்கள், சிலர் பூங்காவை சுற்றி கடல் அலையில் நீந்தி கொண்டு இருந்தனர். சிலர் பாபா சொன்னார் பூங்காவை சுற்றி வந்தனர். பூங்காவை சுற்றி வந்தாங்க. சிலர் கடல் அலையில் நீந்தி கொண்டிருந்தார்கள், சிலர் மலை மீது அமர்ந்து கொண்டார். இவ்வாறு இன்று வதனத்தில் அவ்வக்த படைப்பின் சபை கூட்டப்பட்டு இருந்தது. பாப்தாதா எல்லோருக்கும் இந்த வரதானம் கொடுத்தாரு. இந்த வரதானம், சதா சர்வ சக்திகளுடன் வாழ்ந்திருங்கள், பறந்து கொண்டே இருங்கள் என்ற வரதானம். ஆதலால் இன்றைய நினைவு நாளின் விசேஷ மகா மந்திரம் ஸ்மிருதி ஸ்வரூபமாகி சக்திசாலி ஸ்வரூபமாக மாறுங்கள். அதாவது ஸ்மிருதி சமர்த்தி, ஸ்மிருத்தினா நினைவு ஸ்வரூபம், சமர்த்தினா சக்திசாலி ஸ்வரூபமாக மாறுங்க. பொக்கிஷத்தை மறைத்து வைக்காதீர்கள். ஒவ்வொரு கர்மத்தின் மூலமாக வெளியில் கொண்டு வாருங்க. எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் திருஷ்டி வேண்டுமென்றால், ஆசீர்வாத வார்த்தைகள் வேண்டுமென்றால், கர்மத்தில் உதவி வேண்டுமானால், உடன் இருப்பவர்கள், தொடர்பில் இருக்கிறவங்க அனைவருக்குமே அவங்க சக்திசாலி ஸ்வரூபம் ஆகிறதுக்கு சகயோகம் கொடுங்க. சகயோகம்னா உதவி செய்யுங்க. உங்கள் சக்திசாலி ஸ்வரூபத்தினுடைய அன்பை கொடுங்கள். பாப்தாதா இன்னொரு விஷயத்தை பற்றியும் பார்த்தார். அதாவது புதிதாக வந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளில் சில ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் சகயோகத்தோடு கூடவே பிராமண ஆத்மாக்களாகிய உங்களிடம் இருந்தும் அவர்களுக்கு துணிவு, ஆர்வம், உற்சாகம், சமாதானம் ஆகியன கிடைக்க வேண்டியது அவசியம். அப்படி அவசியமுடையவர்களாக இருக்கின்றார்கள். சின்ன சின்ன குழந்தைகள் தானே. சிறு குழந்தைகளாக இருந்தும் துணிவுடன் பிராமணர் ஆகியிருக்கின்றார்கள் அல்லவா? ஆதலால் சிறு குழந்தைகளுக்கு சக்திகள் மூலமாக பாலனை அவசியமாக இருக்கின்றது. சக்தி கொடுப்பதற்கு வெறும் பாலனை அல்ல, சக்திசாலியாக இருக்கணும் இல்லையா? சக்தி கொடுக்கின்ற பாலனையும் அவசியம். இதன் மூலம் வெகு சீக்கிரமாகவே ஸ்தாபனை காரியத்தில் பிராமணர்கள் தயாராகி விடுவார்கள். ஏனென்றால் குறைந்தபட்சம் 9 லட்சம் வேண்டும் அல்லவா? சக்திகளை உதவியாக கொடுங்கள். சக்திகளாலான பாலனையாக இருக்க வேண்டும். சக்திகளை அதிகரியுங்கள். அதிகமாக கலந்துரையாடல் செய்வது போன்ற பாடங்கள் கொடுக்காதீர்கள். சக்தியை கொடுங்க. அவர்களுடைய பலவீனத்தை பார்க்காதீர்கள், அவர்களிடமுள்ள விசேஷத்தை பாருங்கள். எந்த ஒரு சக்தி குறைவாக இருக்கிறதோ அதை கொடுத்து சக்தியை நிறைவு செய்து கொண்டே இருங்கள். இப்போது யாரெல்லாம் நிமித்தமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த விதமான பாலனைக்கு நிமித்தமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
மாணவர்கள் அதிகமாக வேண்டும், சேவா நிலையங்கள் அதிகமாக வேண்டும். இவையெல்லாம் பொதுவான விஷயங்கள். ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவும் பாபாவின் உதவி மூலமாக சக்திசாலி ஆக வேண்டும். இப்போது இந்த அவசியம் இருக்கின்றது. சேவை எல்லாரும் செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். மேலும் சேவை செய்யாமல் இருக்கவும் முடியாது. ஆனால் சேவை மூலமாக சக்தி ஸ்வரூபத்தினுடைய அதிர்வலைகள் ஆத்மாக்களுக்கு அனுபவம் ஆக வேண்டும். சக்தி நிரப்பக்கூடிய சேவையாக இருக்க வேண்டும். சாதாரண சேவை இந்த காலத்தில் நிறைய பேர் செய்கிறார்கள். ஆனால் உங்களுடைய விசேஷம் சக்திசாலி சேவை. பிராமண ஆத்மாக்களுக்கும் கூட சக்தி அளிக்கக்கூடிய பாலனை அவசியம். பாப் தாதாவின் எதிரில் தேசம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உலகம் முழுவதிலிருந்தும் குழந்தைகள் வெகு தூரமாக இருந்தாலும் கூட எதிரில் இருக்கின்றார்கள். எல்லோருமே ஒரு வார்த்தை கூறுகின்றார்கள், என்னுடைய நினைவையும் கொடுங்கள், என்னுடைய நினைவையும் கொடுங்கள் என்பதுதான் அந்த வார்த்தை. இதை பாப்தாதா அறிவார். எல்லோருடைய நினைவும் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து விடுகின்றது. கடிதம் மூலம் அனுப்பினாலும், வாய் மூலமாக சொல்லி அனுப்பினாலும், கார்டு அனுப்பினாலும், இமெயில் மூலம் அனுப்பி இருந்தாலும் வந்து சேர்ந்து விடுகின்றது. அறிவியல் சாதனங்கள் அதிகமாகிவிட்டன. பாப்தாதாவிடம் சாதனங்கள் மூலமாகவும் நினைவு வந்து சேர்கிறது. உள்ளத்திலும் உணர்வலைகளின் மூலமாகவும் நினைவு வந்து சேர்ந்து விடுகிறது. அதாவது அறிவியல் சாதனங்கள், உள்ளத்தினுடைய உணர்வு, எல்லாவற்றையும் விட வெகு சீக்கிரமாக வந்து சேர்வது உள்ளத்தில் இருந்து அனுப்புகின்ற அன்பு நினைவு தான். ஆதலால் இன்றைய தினம் உள்ளத்தால் மற்ற பிற சாதனங்களால் அன்பு நினைவுகளை அனுப்பியிருக்கின்ற அனைவருக்கும் பாப்தாதா அன்பு நினைவுகளை அளிக்கின்றார். குழந்தைகள் ஒரு முறை நினைவு செய்தீர்கள், பாபாவோ பல மடங்கு இதற்கு பதிலாக அன்பு நினைவுகளை கொடுக்கின்றார். நாலா பக்கங்களிலும் உள்ள உள்ளத்தில் ஒன்றியிருக்கின்ற சக்தி நிறைந்த ஆத்மாக்களுக்கும் சதா அவசியமாகும் அந்த சமயத்தில் ஒவ்வொரு சக்தியையும் சொரூபத்தின் மூலமாக பிரத்யட்சம், அதாவது நடைமுறையில் கொண்டு வருதல் செய்யக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கும் சதா சக்திகள் மூலமாக ஆத்மாக்களை பாலனை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய தந்தையின் சகயோகி ஆத்மாக்களுக்கும் சதா ஒவ்வொருவரிடமும் துணிவு, ஆர்வம் மற்றும் உற்சாகம் அளிக்கக்கூடிய பறக்கும் கலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் சதா பிரச்சனைகளை சமாதானமாக பரிவர்த்தனை செய்யக்கூடிய உலக மாற்றம், அதாவது விஸ்வ பரிவர்த்தனை செய்யும் ஆத்மாக்களுக்கும் நினைவு ஸ்வரூபத்தின் மூலம் சக்தி ஸ்வரூபம், நான் சொல்லுவார் இல்லையா, ஸ்மிருதி சமர்த்து, அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் பல கோடி கோடி மடங்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நமஸ்தே. நல்லது. இன்று குறிப்பாக சங்கம்பவன் உள்ளதல்லவா? சங்கம்பவன் தெரியுமா? சாந்திவனில் பாபா வீடு சாந்திவன் வர்றதுக்கு முன்னால் அப்ரோடு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பாபாவோட சென்டருக்கு பேர் சங்கம்பவன். அது சொல்கிறார் பாபா. அந்த சங்கம்பவனை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சேவையும் குறைவானதல்ல. இன்று குறிப்பாக அவர்களுடைய நினைவு பாப்தாதாவிற்கு வந்தது. அனைவரையும் வரவேற்கும் சேவையும் குறைந்ததல்ல. எவ்வாறு சாந்திவனை சேர்ந்த சேவாதாரிகள் இருக்கின்றார்களோ அவர்கள் ஒருவர் மற்றவரோட முன்னால் இருக்கின்றார்கள். நல்லது. எழுந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது, நடக்க வேண்டியதாக உள்ளது, ஓட வேண்டியதாக உள்ளது, திருப்திப்படுத்த வேண்டியதாக உள்ளது. என்ன சொல்ல வரார் தெரியுதா?
எத்தனை மணிக்கு பாபா குழந்தைங்க பார்ட்டி வந்தாலும் அவங்க கிளம்புனாலும் அத்தனை பேரையும் வழி அனுப்பணும், கூட்டிகிட்டு வரணும். சேவாதாரிகள் இருக்காங்க இல்லையா, நம்ம ட்ரெயின் விட்டு இறங்கினோடனே ஓடி வந்துடுறாங்க இல்லையா, நம்மளை கூப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இல்லையா. அதுதான் சொல்கிறார் பாபா, எந்திரிக்க வேண்டியிருக்கு, நடக்க வேண்டியிருக்கிறது, ஓட வேண்டியிருக்குது, திருப்திப்படுத்த வேண்டிய எல்லோரும் திருப்திப்படுத்தணும். பாபா சொல்ற வாழ்த்துக்கள். பாண்டவ பவனை சேர்ந்தவர்கள், மதுபனி 4 கரங்கள் உடையவர்கள் அனைவருக்கும் மிக மிக பல லட்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நம்ம பாப்தாதா எதுவும் சொல்லலை என்று இரட்டை வெளிநாட்டவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். இரட்டை வெளிநாட்டவர்களிடம் பாப்தாதா உட்பட அனைத்து தாதிகள் பிராமணர்களின் 2 மடங்கு 3 மடங்கு அன்பு இருக்குது. ஏன் ஃபாரினர்ஸ் மேலே எல்லாருக்குமே அன்பு இருக்குது இல்லையா. பாபா கேட்குறாரு, ஏன் அவங்க மேலே அன்பு இருக்குது. பாப்தாதா சதா விசேஷ தன்மையை கூறுகின்றார். அனைத்து விதமான கலாச்சாரம் என்ற சுவற்றை விட்டுவிட்டு பிராமண வாழ்க்கைக்கு வந்து அடைந்து விட்டனர். பிராமண கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் ஆகிவிட்டனர். மேலும் அவர்களுக்கு இது வேறு தேசமாக கூட தோன்றவில்லை, தன்னுடைய பாரதமாக இருக்கின்றது மற்றும் இருக்கும். அதனால் அயல் நாட்டவர்களுக்கும் பல மடங்கு வாழ்த்துக்கள். மிக நல்லது. வரதானம்: தேக உணர்விலிருந்து விலகி பரமாத்மா அன்பை அனுபவம் செய்யும் கமலாசனதாரி ஆகுங்கள். கமலாசனதாரினா, கமலம்னா தாமரை மலர், தாமரை மலர் ஆசனதாரி, அதான் கமலாசனதாரி ஆகுங்கள். தாமரையினுடைய ஆசனம் பிராமண ஆத்மாக்களுக்கு மிகவும் சிரேஷ்டமான ஸ்திதியின் அடையாளமாகும். தாமரை மலரின் ஆசனத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தேகத்தின் உணர்வில் இருந்து விலகி இருப்பார்கள். அவர்களுக்கு சரீரத்தின் உணர்வு தன் பக்கம் கவர்ந்திழுக்க முடியாது. எப்படி பிரம்ம பாபா நடக்கும் போதும் சுற்றும் போதும் பரிஸ்தா ரூபத்தில் அல்லது தேவதா ரூபத்தில் எப்போதுமே நினைவில் இருந்தார், அதே போல் இயற்கையாக ஆத்ம அபிமானி நிலையில் எப்போதுமே இருக்க வேண்டும். இதற்குத்தான் தேக உணர்விலிருந்து விடுபட்டவர் என கூறப்படுகின்றது. எனவே தேகத்தின் உணர்விலிருந்து விலகியவர்கள் மட்டும்தான் பரமாத்மா அன்பிற்கு பாத்திரம் ஆவார்கள், அன்புக்கு உரியவர்கள் ஆவார்கள். ஸ்லோகன்: உங்களுடைய விசேஷ தன்மைகள் அல்லது குணங்கள் பிரபுவின் பிரசாதமாகும். அவற்றை என்னுடையது என ஏற்றுக்கொள்வது தேக அபிமானமாகும். நம்மக்கிட்ட என்ன விசேஷத்தா இருக்குதோ, குணங்கள் இருக்குதோ, அது பாபா நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம், பிரபுவுடைய பிரசாதம். அதை நான் நல்லவன், நான் இப்படிப்பட்டவன், இது என்னோட குணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பேர் தேக அபிமானம் என்று பாபா சொல்றார். ஓம் சாந்தி.